بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் டிபிசி நிறுவனத்துக்கூடாக 2025ஆம் ஆண்டு மாணவர்கள் அரபு மொழி பாடத்தை தெரிவு செய்திருக்கின்ற மாணவர்களுக்காக இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்ற இந்த வகுப்பு தொடரின் 19வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, எங்களுக்கு சிலபஸை முடிக்கிறதுக்கு நிறைய பகுதிகள் இருக்குது. அல் அரபியத்து லின் நாசியின் பாடப்புத்தகத்துடைய இறுதி அரை பகுதி அப்படியே இருந்தாலும் எங்களுக்கு மிக குறுகிய காலம் இருக்கின்ற காரணத்தினால நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பேப்பர் செஞ்சால் நல்ல மண்டு யோசிக்கிறோம். அந்த இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு வந்து பாஸ் பேப்பர் ரைட் 2016ஆம் ஆண்டில் இருந்து நடைமுறையில் இருக்கின்ற பாஸ் பேப்பர் தான் எக்ஸாமுக்கு வாரது. அந்த மாடலுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் பேப்பர் டிஸ்கஷனை செஞ்சு கொண்டா நல்ல மண் நினைக்கிறேன். ஓகே, அந்த வகையில் முதலாவது நாங்கள் 2016ஆம் ஆண்டுக்குரிய பேப்பரை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் கலந்துரையாடுவோம். ரைட், நீங்கள் ஏற்கனவே ஸ்கூல்களில் பாஸ் பேப்பர்களை செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னா பாஸ் பேப்பர் புக்கும் மிக்கது உங்களை வாங்கலாம். உண்மையில் அரபு மொழியை பொறுத்த மட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் பாஸ் பேப்பரை செஞ்சு பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் மிச்ச லேசாக இருக்கும். ரைட், அப்போ முடியுமாக இருந்தால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அரபு மொழிக்குரிய பாஸ் பேப்பர் 2024ஆம் ஆண்டு வரங்காட்டி உள்ள வருடங்களுக்குரிய பாஸ் பேப்பர் இருக்குது. நீங்கள் அதை கொள்வனவு செஞ்சு இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. ரைட், இப்போ நாங்கள் இன்றைக்கு 2016ஆம் ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பரை பார்ப்போம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், அந்த எக்ஸாம் பேப்பர் வந்து 3 மணித்தாளங்களை கொண்ட ஒரு வினாத்தாள் தான் இது. ரைட், 3 மணித்தாளங்களை கொண்ட ஒரு வினாத்தாள். அப்போ இதில் வந்து பிரதானமான வினாக்கள் என்று வரக்கொள்ள 1வது வினா 2, 3, 4, 5 வினாக்கள் நீங்கள் மொத்தமாக செய்யணும். அதில் முதலாவது வினா வந்து அண்டர்லைன் பண்ணுற வினாக்கள் தான், அதாவது எளிமையான சட்டங்களை கொண்ட வினாக்கள். சிஃபா மௌசூஃப் முலாஃப் முலாஃப் இலைஹி, ரைட், அது போன்ற அல்லது ஜும்லா முஃபீதால முப்ததாவை தந்திருப்பாங்க, ஹபர் எழுதணும். அப்படி மிச்ச சிம்பிளான வினாக்கள் தான் வாரது முதலாவது வினா. 2வது வினா வாரது என்ன? அண்டர்லைன் பண்ணிக்கிற சொல்லுக்கு பொருத்தமான ஒத்த கருத்து சொல், அது கீழால நீங்கள் கூடடிக்கணும். 3வது வினா வந்து அண்டர்லைன் பண்ணிக்கிற சொல்லுக்கு எதிர் கருத்து சொல்ல நீங்கள் எழுதணும். கடைசி வினா வந்து எப்படி இருக்கும் என்று சொன்னால், பெரும்பாலும் அரபு இலக்கங்களோடு அல் அதத் வல் மஅதூத், அரபு இலக்கங்களோடு தொடர்பான வினாக்களாக இருக்கும். இதெல்லாம் கட்டாய வினா. அதே போலதான் 2வது பெரிய வினாவை பொறுத்த மட்டில் ஏப்பகுதி தமிழில் மொழிபெயர்க்கணும், 10 வாக்கியங்கள் தருவாங்க. பி பகுதி வந்து தரப்பட்டிருக்கின்ற வாக்கியங்களுக்கு நீங்கள் மொழிபெயர்ப்பு செய்யணும், அதில் 10 வாக்கியங்கள் காணப்படும். அதே போல் 3வது பெரிய வினா ஒன்று இருக்குது என்னென்றா, உங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு தலைப்பில் 10 வாக்கியங்கள் எழுதுறது. அப்போ 3 தலைப்புகளை தந்திருப்பாங்க, அதில் இருந்து ஏதாவது ஒரு தலைப்பை நீங்கள் தெரிவு செஞ்சு அழகா 10 வாக்கியங்கள் எழுதினால் சரி. இதுதான் பார்ட் 1க்குரியது. பார்ட் 1ல் 3 வினாக்கள் தான் வருது. ஒன்று அண்டர்லைன் பண்ணுற வினாக்கள் 20 இருக்கும், மொழிபெயர்ப்புக்குரிய 20 வசனங்கள் காணப்படும், 20 மார்க்ஸ். அதே போல் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு கீழால 10 வாக்கியங்கள் எழுதுறது. அப்போ ஒரு வாக்கியத்து 2 புள்ளி என்ற அடிப்படையில் 20 புள்ளிகள், மொத்தமாக 60 புள்ளிகள். அடுத்தது பார்ட் 2வை பொறுத்த மட்டில் உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட சொற்களை தருவாங்க, அந்த சொற்களை வச்சு நீங்கள் வசனம் அமைக்கணும்.
ரைட். ஒரு வாக்கியத்துக்கு 2 புள்ளி என்ற அடிப்படையில் நீங்க வசனம் அமைக்கணும். அதுல தந்திக்கிற சொல்ல நீங்க சேஞ்ச் பண்ண இயலாது. உதாரணமாக இங்க அஃப்ஹமு என்றிருந்தால் நீங்க வந்து அதை ஃபஹிம என்றோ அல்லது ஃபஹிம்து என்றோ நீங்க நினைக்கிற மாதிரி மாற்ற இயலாது. அந்துண்ண என்ற சொல் வந்தால் அந்துண்ண என்ற சொல் வரக்கூடிய அமைப்புல தான் வாக்கியத்தை அமைக்கணும். அதே மாதிரி யஹ்சுலு அலா அன்னு தந்திக்கிற, எனவே இங்கேயும் வந்து அதவங்களுக்கு மாற்ற இயலாது. எப்படி தந்திக்கிறாங்களோ அந்த முறையில தான் நீங்க இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட வினாக்களுக்கு அல்லது சொற்களுக்கு வசனம் அமைக்கணும். அப்படி உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்தால் அடுத்த அடுத்த ஆப்ஷன் இருக்குது என்னன்னு கேட்டா, ரைட், நீங்க என்ன செய்யலாம், பின்வரும் சொற்களை படித்து முழுமையான வாக்கியங்களாக எழுதுக கண்டிக்குது. அப்ப இதுல வந்து 10 வாக்கியங்கள் இருக்கும், ஒழுங்கின்றி தரப்பட்டிருக்கும். இதை ஒழுங்கான முறையில ஒழுங்குபடுத்தி எழுதணும். உதாரணமாக அஸ்ஸூக் பிஸ்ஸையாரா அஸ்ஹபு தஸ்ஹபு ஐன இலா இலா என்று 2 முறை வந்திருக்குது. இப்போ நீங்க நினைக்கப்படாது இல்லைன்னா இலா இலான்னு 2 முறை வந்திருக்கிற பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும், அது ஒரு முறை தான் வரணும், அப்படியெல்லாம் நினைக்கப்படாது. அது தந்திக்கிற அது மாதிரி தான். ஓகே, இப்போ நாங்கள் வந்து சரியான முறையில் அதை ஒழுங்குபடுத்தி பென்சிலால் ஆரம்பமாக இலக்கங்கள் போட்டு எழுதி பார்க்கலாம், அல்லது ரஃப்பாக நாங்கள் எழுதி பார்க்கலாம். எழுதி பார்த்துட்டு கொஞ்சம் வாய்ச்சி பார்த்து சரியென்று உறுதியான பிறகு தான் நீங்கள் அதை ஒழுங்காக பேனையால் எழுத வேண்டியது. அப்போ நீங்கள் பாருங்க, அப்படி 10 சொற்களை கொண்ட 10 வாக்கியங்கள், சரியா சொற்கள் ஒழுங்குபடுத்தி 10 வாக்கியங்கள் எழுதணும். சலாக்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும், சலாக்களுக்கு இது கஷ்டமாக இருக்கும். இது பயிற்சி எடுக்கணும் நிறைய. இந்த கேள்விக்கு விட எழுதுறதா இருந்தால் நிறைய பயிற்சி எடுக்கணும். அதை விட லேசி இது என்று கருதுனா நீங்க இது எழுதலாம். ஏன்னா உதாரணமாக ஷஹர் என்ற சொல், ரைட், நஸல அல் குர்ஆனுல் கரீமு ஃபி ஷஹ்ரி ரமலான், ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கியது என்று எழுதினா சரி. அமாமல் பைத் உதாரணமாக, சரியா, அதுக்கு ஒரு பொருத்தமான முறையில் நீங்க வந்து ஒரு வாக்கியம் எழுதினா சரி. ரைட், ஓகே. அடுத்து அப்ப இந்த 2 வினாக்கள் இருந்து ஏதாவது ஒரு வினா எழுதினா சரி. அதே போலதான் 3வது பகுதியை பொறுத்த மட்டும் அதுல 2 வினாக்கள் காணப்படும். அந்த 2 வினாக்கள்ல இருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் எழுதணும். அதுல ஒன்றுதான் என்ன, ஒரு பிக்சர் ஒன்றை தந்து, சரியா, ஒரு சூறா ஒரு பிக்சரை தந்து அந்த பிக்சரை பார்த்து ஒரு 10 வாக்கியம் எழுதுறது. ரைட், அதை விட உங்களுக்கு மிச்சம் லேசி உண்மையிலே இந்த பகுதி என்ன, கடைசி கேள்வி ஒரு பரகிராஃப் ஒன்று தந்து பரகிராஃப் அடிப்படையாக கொண்டு 10 வினாக்கள் கேட்டு வர அரபு மொழியில. அப்ப அந்த 10 வினாக்களுக்கும் நீங்க பூரணமாக விட எழுதினா சரி. ரைட், மிச்சம் லேசி. இந்த பகுதி உண்மையிலே சரியான லேசான பகுதி. எனவே ஒரு பிக்சருக்கு நீங்க 10 வாக்கியம் எழுத கஷ்டப்படுறதை விட பந்திக்கு விட எழுதுறது மிச்சமே லேசி. ரைட், அப்ப பேப்பர் இப்படித்தான் வாடுறது. ஏற்கனவே உங்களுக்கு ஐடியா ஒன்று இருக்கும் பேப்பரை பத்தி. அப்ப நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 2016ஆம் ஆண்டுக்குரிய பேப்பர்ல இருந்து நாங்க கொஞ்சம் ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஓகே. உங்களுக்கு அன்மியூட் பண்ணலாம், ஏன்னா அன்மியூட் பண்ணலாம். இப்ப நீங்க குயிக்காக சொல்லணும், அப்பதான் பாஸ் பேப்பர் இன்னும் சிலவற்றை பார்க்க முடியுமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரைட், ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை அடைப்பு குறியிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. கோடிடுகன்னு தான் நிக்குது, ஓகேயா, அண்டர்லைன் பண்ணுங்க அப்படித்தான் நிக்கிற, அண்டர்லைன். ரைட், அப்ப நீங்க இந்த இடத்துல என்ன செய்யப்படாது, எழுதக்கூடாது. அறிவுறுத்தலை சரியாக வாசிச்சு அறிவுறுத்தலுக்கு ஏற்பதான் நீங்க என்ன செய்யணும், விடைய எழுதணும். ரைட், அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பாருங்க. முதலாவது என்ன, அபூபக்கர் சூதானி நண்டி இருக்குது, என்ன விட வரும் சொல்லுங்க பாக்க. தாலிபுன், என்ன, அபூபக்கர் தாலிபுன் சூதானியுன், சரியா. ரைட், ரைட், ஓகே. அபூபக்கர் தாலிபுன் சூதானியுன், சரியா. அபூபக்கர் தாலிபுன்
சூதானியுன். அப்ப இங்க வந்து நீங்க பார்க்கலாம் சூதானியுன் என்று ஆண்பால் இருக்குது. அபுபக்கர் என்பது ஆண்பால் சொல். எனவே தாலிபத்துன் பெண்பால் சொல், அது பொருத்தம் இல்லை. முதரித்துன் என்பதும் பொருத்தம் இல்லாத சொல், ஏன்னா பெண்பால் இருக்குது. அப்ப தாலிபுன் என்பது தான் மிக சரியான விட. ரைட். ரெண்டாவது அகாமத் தலா மீது கபீரத்தன், இதுக்கு என்ன விட வாரது? ஹைமதன். ஹைமத்தன், சரியா, ஹைமத்தன் கபீரத்தன். இப்ப இதுல நீங்க பார்க்கலாம் சிஃபா மௌசூஃப், ஏன்னா சிஃபா மௌசூஃப் தானே. இப்ப இதுல கபீரத்தன் அன்று பெண்பால் இருந்தால் கட்டாயமாக மௌசூஃப் சிஃபத்தானே. கபீரா என்பது சிஃபத், அது பெண்பால் இருக்குது. எனவே மௌசூஃப் பெண்பால்ல வரணும், பெண்பால்ல வரணும், ஆனா பொருத்தமாக இருக்கும் வேணும். இப்ப இந்த இடத்துல அகாமத் தலா மீது ஹைமத்தன் கபீரத்தன் என்றதான் விட. இப்ப பைத்துன் என்ற சொல் பொருத்தமே இல்லை, அது வராது. சூரத்துன் என்ற சொல் வருமா? சூரா, சூரான கருத்து என்ன? இப்ப கபீரா என்பது சிபத்தாக இருக்கிறதால, சரியா, அது பெண்பாலாக இருக்கிறதால மௌசூஃபும் பெண்பாலாக இருக்கணும். எஸ், ஓகே. ஹைமாவும் பெண்பால் தான், சூராவும் பெண்பால் தான். ஆனா என்ன சூரான்னு சொல்ல போடுமா? போட ஏழுமா? ஏலா. என்ன காரணம் போட இல்லாத காரணம் என்ன? என்ன காரணம் சொல்லுங்களே. கருத்து ரீதியாக பொருத்தம் இல்லை, பழகினா, கருத்து ரீதியாக பொருத்தம் இல்லை. இப்ப கருத்து என்ன? காமத் தலாமீது ஹைமத்தன் கபீரத்தன் கருத்து தெரியுமா? மாணவர்கள் சொல்லுங்களே, மாணவர்கள். கூடாரம், என்ன ஹைமான கருத்து என்ன? கூடாரம். அப்ப ஹைமத்தன் கபீரத்தன் என்றா பெரியதொரு கூடாரம். அப்ப மாணவர்கள் பெரியதொரு கூடாரத்தை தயாரித்தார்கள், ஏற்பாடு செய்தார்கள், அமைத்தார்கள் என்ற கருத்தில் எடுக்கலாம் அக்காம என்ற சொல்லுக்கு. சரியா, ரைட். இப்ப நீங்க அகாம என்ற சொல் வந்து இந்த அரபிலக்கணைய பாடத்திலையும் அலம் யோமின் ஃபி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் என்ற அந்த உரை பகுதியில காமலஹு வஸ்திகாஹு ஹஃப்லன் கபீரன் படிச்சுக்கிறதானே. அவருக்காக அவருடைய நண்பர்கள் பெரியதொரு விழாவை, ஹஃப்லன் கபீரன் பெரியதொரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள் என்று படிச்சிருப்பீங்க. அப்ப அகாம என்ற சொல்லுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தமான கருத்தை எடுக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில அகாமத் தலாமீது ஹைமத்தன் கபீரத்தன் என்றா மாணவர்கள் பெரியதொரு கூடாரத்தை அமைத்தார்கள் என்று சொல்லலாம். ரைட். மூணாவது வாக்கியம் என்ன? மூணாவது ரைட். ஜாரத் அத்தபீப லிஅன்னஹா மரீதத்துன், இதுக்கு என்ன விடையாக வரும்? ஜாரத் அத்தபீப லிஅன்னஹா மரீதத்துன். அல்-முமர்ரில. இந்த அல் முமர்ரில வரும் இந்த சொல்ல முதீரா. முதீரா, இதுதான் மகள் வரும். முதீரான்ற சொல் தான் வரும். ஏண்டா ஜாரத் பெண்பால் இருக்குதானே, ஜாரத் என்பது பெண்பால் இருக்குது. அப்ப ஜாரத், இப்ப அல் முதீரு என்ற சொல் வரோமாது, அல் முமாரு என்ற சொல் வரோமாது. என்ன, இது ரெண்டுமே ஆண்பால் சொல், இது ரெண்டுமே என்ன சொல்? ஆண்பால் சொல். ஆனா இதுதான் என்ன, அல் முதீரா என்பது பெண்பால் சொல். எனவே நாங்க கருத்து தெரிஞ்சாலும் சரி தெரியலாட்டும் சரி கொஞ்சம் சட்டத்தை பார்க்கணும். ஓகே, ஜாரத் என்பது பெண்பாலாக இருந்தால் அது ஃபிஇல் தானே, அப்ப ஃபாயிலும் பெண்பாலாகத்தான் வரும். ஜாரத் அல் முதீரத்து அத்தபீப லிஅன்னஹா மரீலத்துன். ஓகே, அதிபர் வைத்தியரை சந்தித்தார், தரிசித்தார், ஏனெனில் அவர் ஒரு நோயாளி. ரைட். அப்ப ஜாரத் அல் முதீரத்து தான் விடையாக வருமா? சரியா, ரைட். நாலாவது என்ன? ஹல் அமில்த வாஜிபல் ஜுகுராஃபியா. வஜபா என்ற சொல் பொருத்தம் இல்லை, தருஸ் என்ற சொல் பொருத்தம் இல்லை. வந்து வாஜிப் என்ற சொல் தான் பொருத்தம். ஓகே, நாங்க படிக்கிறோம் என்ன, அல் வாஜிபுல் மன்சிலியு ஹோம் மேக், அல் வாஜிபாத் அல் மன்சிலியா ஹோம் மேக்ஸ்.
சில வீட்டு வேலைகளுக்கு நாங்கள் அல் வாஜிபாத் அல் மன்சிலியான்னு சொல்றோம். அப்படிங்கன்னா வந்து ஹல் அமில்த வஜபா. வஜபா என்பது ஒரு வேளை சாப்பாட்டு சொல்றது, சரியா? வஜபா தரிசண்டா பாடம் தான். கருத்து ரீதியாக பார்க்கல ஹல் அமில்த தரிசல் ஜுகுராஃபியாண்டா ஜோக்ரஃபி பாடத்தை நீங்க செஞ்சீங்களா என்று மொழிபெயர்க்கலாம். ஆனா இந்த சொல் அப்படி அரபு மொழியில பயன்படுத்துறது இல்லை, சரியா? அப்ப ஹல் அமில்த வாஜிபல் ஜுகுராஃபியா என்ன சொல்லத்தான் நாங்க பயன்படுத்துறோம். ஓகே, ரைட். அல் குவைத்து بلد சகீருன் بلد பலதுன் சகீருன் வஜமீலுன். சரியா? குவைத் என்பது ஒரு நாடு தானே. அப்ப பாருங்க எப்படி கேள்வி வந்திருக்குதுண்டு. மதீனா என்பது நகரம், கரியா என்பது கிராமம். அப்ப ரெண்டுமே பொருத்தம் இல்லை. அடுத்த அதே நேரம் மதீனா ஒரு பெண்பால் சொல், கரியா என்பதும் ஒரு பெண்பால் சொல். இங்க சிபத்துல எப்படி வந்திருக்குது? ஆண்பால்ல. சகீருன் ஜமீலுன் என்று ஆண்பால்ல வந்திருக்குது. எனவே அல் குவைத்து பலதுன் சகீருன் ஜமீலுன் என்று எழுதுறது மிக பொருத்தம். குவைத் ஒரு சிறிய அழகான நாடு, குவைத் ஒரு சிறிய அழகான நாடு என்று எழுதினா சரி. விளங்கினா? அப்ப ரைட். அப்ப முதலாவது வினா, ரைட். அப்ப முதலாவது வினா எப்போதும் வந்து இந்த இலக்கண சட்டங்களை கொண்டதாகத்தான் பெரும்பாலும் வருது. சிஃபா மௌசூஃபாக இருக்கலாம், அல்லது பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளி நிரப்புவதாக இருக்கலாம், ரைட். அப்ப அதே போல ஃபிஇல் ஃபாஇல்ல ஆண்பால் பெண்பால் என்ற அமைப்பில் வரக்கூடியதாக இருக்கலாம். பெரும்பாலும் அந்த இலக்கண சட்டங்கள், அடிப்படை இலக்கண சட்டங்களை கொண்டதாகத்தான் முதலாவது வினா வாருது, ரைட். அது 5 வினா, 5 கேள்விகளுக்கும் 5 புள்ளிகளை எடுக்க பாருங்க. அதாவது மொத்தமாக அண்டர்லைன் பண்றது 20 வினாக்கள் இருக்குது. 20க்கும் மேக்சிமம் 20 எடுக்க பார்க்கறது மிச்சம் நல்ல, அவ்வளவு கஷ்டம் இல்லை. ரெண்டாவது வினாவை பாருங்க. கீழ்கோடிடப்பட்ட சொல்லுக்கு பொருத்தமான ஒத்தகருத்து சொல்லை அடைப்புக்குறியிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக கண்டிக்குது. அப்ப ஒத்தகருத்து சொல்ல அடைப்புக்குறியிலிருந்து நீங்க என்ன செய்யணும்? தெரிவு செஞ்சு அதன் கீழ் கோடிட வேண்டும். அப்ப இதை பொறுத்த மட்டும் குறிப்பிட்ட வாக்கியம் உங்களுக்கு விளங்கினாலும் விளங்கலாட்டியும் அண்டர்லைன் பண்ணிக்கிற சொல்லுக்கு கருத்து மீனிங் தெரியுமா இருந்தா அது போதும், நீங்க தடமாற தேவையில்ல. அதாவது சதீகி முஸ்தபா இந்த வாக்கியத்தின் மொழிபெயர்ப்புகளை தெரியாவிட்டாலும் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. அல் அவுத்துலா என்ற சொல்லுக்கான கருத்து மீனிங் அது தெரியுமா இருந்தா போதும், ரைட். இப்ப இதுல பாருங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிற என்ன? அல் அவுத்துலா. ஒத்துலா என்ற சொல்லுக்கு ஒத்த அர்த்த சொல் என்ன? الإجازة அல் இஜாசா. சரிங்களா? வெரி குட். அசைஃபண்டா நாங்க குரேஷ் சூரத்து குரேஷ்ல படிக்கிறோம் ஏன்னா ரிஹ்லத் ஷிதாய் வஸ்ஸைஃப் கோடை காலம் ஏன்னா, ரைட். அல் மசாண்டா மாலை. அப்ப இது பொருத்தம் இல்லை, ரைட். அல் இஜாசா விடுமுறை. ஓகே. அப்ப ஃபில் அவுத்துலதி விடுமுறையில் சசூரு நான் தரிசிப்பேன், சதீகி முஸ்தபா என்னுடைய நண்பன் முஸ்தபாவை நான் தரிசிப்பேன். கொஞ்சம்
ரைட். அப்ப ஃபில் அவுத்துலத்தி சசூரு சதீகி முஸ்தபா. என்ன, விடுமுறையில் நான் என்னுடைய நண்பன் முஸ்தபாவை தரிசிப்பேன் அல்லது சந்திப்பேன். ஜாரேண்டா உண்மையில தரிசிக்கிற என்ற சொல் தான் பொருத்தம். தரிசிக்கிற, விசிட் பண்றது. ரைட். ஓகே, அப்ப ரெண்டு மாதிரி சொல்லலாம், பிரச்சனை இல்லை. விடுமுறையில் என்னுடைய நண்பன் முஸ்தபாவை நான் சந்திப்பேன் அல்லது தரிசிப்பேன். ரைட். ரெண்டாவது வாக்கியம் என்ன? அந்தலிரு அத்தாயிரத்தல் காதிமத மினர் ரியாத். இப்ப காதிமா என்ற சொல்லு அண்டர்லைன் பண்ணிக்கிற கொஞ்சம் வரீங்களா? அதான் அதான் முடியட்டுமா? ரைட். பாருங்கப்ப, அந்தலிரு அத்தாயிரத்தல் காதிமத மீன் மினர் ரியாத். சரி, இப்ப இதுல வந்து காதிமாண்ட சொல்லி அண்டர்லைன் பண்ணிக்கிற. காதிமாண்ட ஒத்தகருத்து என்ன இட? الذاهب الآتية المتأخر. آتية الآتية. ஓகே. இப்ப காதிமான கதீம என்ற கருத்து வந்தா, அப்படித்தானே? நீங்க படிச்சுக்கிறதானே கதீம. கதீம என்ற கருத்து என்ன? வந்தான். சரியா? ஐடா இஸ்முல் ஃபாயில் தான் காதிம். அதே போல அத்தாண்டா கருத்து என்ன? வந்தான். அத்தாண்டான கருத்து வந்தான். அப்ப ஆதீன் இது பெண்பாலா இருக்கிறதால ஆத்தியா என்று வந்திருக்குது, சிபத்தாக வந்திருக்குது. அந்தளிரு நான் காத்திருக்கின்றேன், அத்தாயிரத்த விமானத்தை, அல் காதிமத்த வருகின்ற. அப்ப அத்தாயிரத்தல் காதிமத்த என்ற வருகின்ற விமானத்தை நான் காத்திருக்கின்றேன். மினர் ரியால் ரியாதில் இருந்து வரக்கூடிய விமானத்தை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். சரியா? ரைட். அப்ப காதிமா என்ற சொல்லுக்கு அல்லாத்தியா என்ற சொல் தான் ஒத்த சொல்லாக வரும். ரைட். மூன்றாவது பாருங்கோ. சரி, நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் தரவா, நானே வாசிக்கவா? யாரு சரி வாசிக்கிறீங்களா? அப்படி கேட்டா ஒருத்தரும் முன்னுக்கு வார இல்ல, டைம் போறேன்னா அதாலக நானே வாசிச்சு நானே விடைய சொல்லிட்டு போறது. எதுக்கு சார், எதை வாசிக்கணும்? மூணாவது வாசிங்க பார்க்க. மூணாவது يحصل أحمد على جائزة رسمي. يحصل أحمد على جائزة
rasmi. Yeah, right. Okay. يحصل أحمد على جائزة رسمي. Right? Okay. இப்போ இதில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது என்ன? ஜாயிசா. இப்போ ஜாயிசா என்ற சொல்லுக்கு என்ன ஒத்த சொல்லாக வரும்? هدية ஹதியா. வெரி குட். ஹதியா கிஃப்ட. ஜாயிசான கருத்து ஹதியா கிஃப்ட். அப்ப யஹ்சுல் அஹ்மத் அலா ஜாயிசத்தி ரஸ்மி. அஹ்மத் வரைதலுக்கான பரிசலை பெற்றுக்கொள்கிறான். இதுல நீங்க பாருங்க, ஹசல அலா. ஹசல வந்தா என்ன வரும்? அலா என்ற இடைச்சொல் வரும். ஹசல அலா அல்லது யஹ்சுலு என்று நிகழ்காலத்துல வந்தாலும் அலா என்ற இடைச்சொல் வரும். சரியா? அப்ப பெற்றுக்கொண்டான் என்ற கருத்துல வாரு. அப்ப யஹ்சுலு அஹ்மத் அலா, அஹ்மத் பெற்றுக்கொள்கிறான் அலா ஜாயிசத்தி ரஸ்மி, வரைதலுக்கான அன்பளிப்பை, வரைதலுக்கான பரிசிலை அஹ்மத் பெற்றுக்கொள்கிறான் என்று வரும். ரைட். நாலாவது Ibrahim yabhathu an talamida fi ஃபில் ma'sub முஅஸ்கர். ஃபில் ma'sara. முஅஸ்கர். ரைட். இப்ராஹிம் யபஹசு அனி தலாமீதி ஃபில் முஅஸ்கர். ரைட். இதுல யபஹசு என்ற சொல் வந்திருக்கிற. யபஹசு அன் என்ன சொல் பொருத்தம்? يفتش யுஃபத்திசு. ஓகே, யுஃபத்திசு. தேடினான். ரைட். தேடினான், பரிசோதிக்கிற. உண்மையிலே ஃபத்தஸ் என்ற கருத்து பரிசோதிக்கிறது தான் கருத்து. அப்ப இங்க இருக்கிற மூன்று சொற்கள்ல மிக பொருத்தமான சொல் யபஹசு அன் என்ன சொல்லுக்கு யுஃபத்திசு என்ன சொல் தான் பொருத்தம். இப்ராஹிம் யபஹசு அனி தலாமீர் ஃபில் முஅஸ்கர். சரியா? பாசறையில் இப்ராஹிம் மாணவர்களை தேடுகிறான். தேடுகிறான். அப்ப எஸ் அல் வண்டா வினவுகிறான், எத்தக்கல்லம் வண்டா பேசுகிறான். அப்ப இந்த ரெண்டு சொற்களை விட மிக பொருத்தமான சொல் என்ன? யுஃபத்திசு. யபஹசு அன் என்ற சொல்லுக்கு யுஃபத்திசு என்ற சொல் மிக பொருத்தம். ரைட். நாலாவது. அஞ்சாவது Hadika mal ailati. ஓகே. அத்ஹபு இலல் ஹதீகத்தி மஅ ஆயிலத்தி. இது லேசனா அண்டர்லைன் பண்ணிக்கிறது என்ன? ஆயிலத்தி. அப்ப என்ன விட வரும்? أسرتي உஸ்ரதி என்பது விடையாக வரும். ஓகே, உஸ்ரதி என்பது விடையாக வரும். அப்ப என்னுடைய குடும்பத்துடன் நான் தோட்டத்துக்கு செல்கிறேன் அல்லது செல்வேன். சரியா? ரைட். அடுத்த பாருங்க. அடுத்த கேள்வி என்ன? கீழ்கோடிடப்பட்ட சொல்லுக்கு பொருத்தமான எதிர்கருத்து சொல்லை அடைப்பு குறியிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. ஓகே, அப்ப அண்டர்லைன் பண்ணிக்கிற சொல்லுக்கு எதிர்கருத்து சொல் அது தெரிஞ்சா ஓகே. ரைட். அப்ப முதலாவது வாக்கியம் என்ன? Yastaykalu Abdullah mubakkaran fi sahiba. Sibah. சபாஹி. ரைட். யஸ்தைகிலு அப்துல்லாஹ் முபக்கிரன். எப்படி வாசிக்கிற? முபக்கிரன் ஃபி சபாஹி. நான் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல மறந்தேன். என்னன்னா, எக்ஸாம் பேப்பர்ல ஹரக்கத்து வரல. இப்ப நாங்க ஹரக்கத்து இல்லாமத்தான் பேப்பரை வாசிக்கணும். அப்ப பேப்பரை வாசிக்கிற சந்தர்ப்பத்தில் அது பிழையாக வாசித்தன்னு சொல்லி பெரிய பாதிப்பொண்டு இல்லை. ஆனா அந்த சொல்ல நீங்க சரியாக அடையாளம் கண்டு கொள்ளணும். இல்லைங்களா? அந்த சொல்ல நீங்க சரியாக அடையாளம் கண்டு கொள்ளணும். அப்ப இது முபக்கிரன் அண்டிக்குது. இப்ப உங்களுக்கு எதிர சொல் அது தெரியுமா இருந்தா ஓகே, அவ்வளவுதான். ரைட். அடுத்த நீங்க எக்ஸாம்ல விடை எழுதுகின்ற போதும் ஹரக்கத்தெல்லாம் மிக்கவானும். எப்படி இவங்க பேப்பர் ஹரக்கத் இல்லாம உங்களுக்கு தாராங்களோ அதே போல நீங்களும் ஹரக்கத் இல்லாமலேயே எழுதி கொடுங்க. ஏன்னா ஹரக்கத்தை வச்ச பைத்து இப்ப இங்கே இல்லை ஹரக்கத்தை. இப்ப அடுத்த கேள்விகள்ல இப்ப இந்த கேள்வி எல்லாம் இப்ப உதாரணமாக மொழிபெயர்ப்பு கேள்வி அல்லது அந்த வாக்கியம் அமைக்கிறது அல்லது ஒரு தலைப்பை கீழால 10 வாக்கியம் எழுதுறது, இந்த மாதிரி வினாக்களுக்கு நீங்க ஹரக்கத்து வச்ச பைத்து பொருத்தமற்ற முறையில ஹரக்கத் வைக்கப்பட்டிருந்தால் அது இலக்கண ரீதியாக பிழையாக அமையும். அதே போல கருத்து கூட சில நேரம் மாறும். எனவே நீங்க என்ன செய்யுங்க, ஹரக்கத் இல்லாம விடை எழுதுனா சரி. இல்லைங்கண்ணா, அவளுக்கு ஹரக்கத் இல்லாம விடை எழுதுனா சரி. ரைட். அப்ப இதுல பாருங்க, முபக்கிரன் என்ற சொல்லு அண்டர்லைன் பண்ணிக்கிற. முபக்கிரன் என்ற கருத்து என்ன? நேரகாலத்தோடு. அப்ப இது எதிர்ப்பதம் என்ன? متأخر வெரி குட். முத்தஅஹிரன்.
தாமதமாக. முத்தஅஹிரன் என்றாக்கிறது தாமதமாக. என்ன அப்ப யஸ்தகிலு அப்துல்லா முபக்கிரன் ஃபி ஸபாஹி, அப்துல்லா காலையில் நேர காலத்தோடு எழும்புகின்றான், கண் விழிக்கின்றான். சரியா? அப்ப அதுக்கு முத்தஅஹிரன் என்ற சொல் பொருத்தமான எதிர்கருத்து சொல். இரண்டாவது வாசிங்க. என்ன இரண்டாவது? سيرجع حسن إلى ம் بلده بعد سنة. ஓகே. சயர்ஜிஉ ஹசன் இலா பலதிஹி பஅத சனா. அப்ப பஅத என்ற சொல்ல அண்டர்லைன் பண்ணிக்கிறா. எதற்கு என்னப்ப قبل قبل ரைட். என்ன சொல்? கபுல. சரியா? கபுல என்ற சொல் தான் சரி. ரைட். அதுல இப்ப நீங்க பாருங்க, அமாம என்ற சொல் வந்திருக்கிறது. அது பிழையா? அப்ப அமாம என்ற சொல் பிழையா? أمام அது இடங்களுக்கு தான் வரும். வெரி குட். அது பிழை இல்லையா? ஏன் பிழை? என்ன காரணம்? அதுல பாருங்க, கபுல பஅத இந்த ரெண்டு சொல்லும் முன்னால் பின்னால் என்ற அர்த்தத்துல தான் வருது. கபுல என்ற முன்னால், பஅத என்ற பின்னால். ஆனா அது காலத்தோடு சம்பந்தப்பட்ட சொல். இப்ப காலம், இப்ப சனாண்டா வருடம் தானே, அது காலம். அப்ப கபுல ஷஹரின் பஅத ஷஹரின், கபுல சனத்தின் பஅத சனத்தின், கபுல உஸ்பூஇன் பஅத உஸ்பூஇன், கபுல யௌமின் பஅத யௌமின். அப்ப காலம் அது ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு வாரமாக இருக்கலாம், ஒரு மாதமாக இருக்கலாம், ஒரு வருடமாக இருக்கலாம். காலம் என்று வரக்கொள்ள கபுல பஅத இந்த ரெண்டு சொல்லையும் தான் நாங்க பயன்படுத்துறோம். ஆனா அமாம வரா இந்த ரெண்டு சொற்களையும் நாங்க பயன்படுத்துற இப்ப இடம், இடத்தோடு வரக்கொள்ள அமாம வரா இந்த ரெண்டு சொற்களையும் பயன்படுத்துறோம். இல்லைங்களா? அமாமல் மக்தபா நூலகத்திற்கு முன்னால், வரா அல் மக்தபா நூலகத்துக்கு பின்னால். அப்ப நூலகம் என்பது ஒரு இடம். அமாமல் மஸ்ஜித் வரா அல் மஸ்ஜித், அமாமல் பைத் வரா அல் பைத், அமாம ஷஜரா வரா அல் ஷஜரா. அப்போ ஒரு இடத்து முன்னால பின்னால் என்று வரக்குள்ள நாங்க அமாம வரா என்ற சொல்லத்தான் பயன்படுத்துறோம். அப்ப என்ன சில நேரம் யோசிப்பீங்கன்னா, பஅத என்ற சொல் பின்னால், எனவே முன்னால் என்று வரக்குள்ள சில நேரம் அவசரப்பட்டு நாங்க அமாம என்ற சொல்லுக்கு அடிச்சிருப்போம். ஆனா அமாம என்பது பிழை. சரி, அப்ப என்ன வரணும்? கபுல என்ற சொல் தான் வரணும். ரைட். மூணாவது வாசிங்க. جاء مدرسة جديدة من المسعودة. ஓகே. ஜாஅல் முதரிசு ஜாஅல் முதரிசு அல் ஜதீது மினஸ் சஊதிய்யா. அல் ஜதீத் என்ன சொல்லுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இது எதிர்ப்பதம் என்ன? القديم அல் கதீமு. அல் கதீமு. சரியா? புதிய பழைய. ஜதீதன்னா புதிய, கதீமண்டா பழைய. இப்ப மீனிங் எப்படி வர? ஜாஅல் முதரிசு அல் ஜதீது மினஸ் சஊதிய்யா. புதிய ஆசிரியர் சவுதியிலிருந்து வந்தார் என்று வருமனா? ஓகே. அடுத்த பாருங்க, அல் முஅஸ்கரு ஜமீலுன் ஃபீஹி ஷஜருன் கஸீருன். அப்ப ஜமீலுன் என்ற சொல்லுக்கு அண்டர்லைன் பண்ணி வந்திருக்கிற. இது எதிர்ப்பதம் என்ன? قبيح கபீஹுன். வெரி குட். ஜமீலண்டா அழகானது. சரியா? ஜமீலண்டா கருத்து என்ன? அழகானது. கபீஹண்டா அலங்கோலமானது, அசிங்கமானது. அப்ப அல் முஅஸ்கரு ஜமீலுன். ரைட். முஅஸ்கரண்டா என்ன கருத்து? முஅஸ்கரண்டா முகாம். முகாம் என்ன? முகாம் அழகானது. சரியா? கேம்ப்னு சொல்ற. அல் முஅஸ்கரு ஜமீலுன் முகாம் அழகானது. ஃபீஹி ஷஜருன் கஸீருன் அதிலே அதிகமான மரங்கள் உள்ளன. இல இந்த ரெண்டு சொல்லும் தெரிந்தானே. வாசிஉன் லையகுன். வாசி அண்ட கருத்து என்ன? விசாலமானது. ரைட். லையகுன் அண்டா ஒடுங்கியது. ஒடுங்கியது. ரைட். வாசி வாசி அண்டா விசாலமானது. அல் மைதானு வாசி மைதானம் விசாலமானது. ரைட். அத்தரீகு லையகுன் அல்லது அஷ்ஷாரிஉ லையகுன் வீதி ஒடுக்கமானது. வாசி லையக் விசாலமானது, ஒடுக்கமானது. ரைட். ஓகே. ஹாதா சதீகி அஹ்மத் ஹுவ தில்மீது ஜதீதுன். இது இவர் என்னுடைய நண்பர் அஹ்மத். என்ன? ஹுவ தில்மீதுன் ஜதீதுன்
அவர் புதியதொரு மாணவர். ரைட். இல்ல சதீக் என சொல்லுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன விட வரும்? عدوي அதுபி அதுபி. அதுபி அரபு இலக்கண பாடத்துல படிச்ச சொற்கள் தானே. ரைட். அதுபி என்றா என்னுடைய எதிரி, சதீகி என்றா என்னுடைய நண்பன், அதுபி என்றா என்னுடைய எதிரி. ஜமீலி என்றா என்ன? ஜமீலி என்றா ننبن நண்பன். ஓகே, அப்ப சதீக் என்ற சொல்லுக்கு நண்பன், அதாவது ஒத்த கருத்துல பல சொற்கள் இருக்குது. ஜமீல் என்றா நண்பன், ஜலீஸ் என்றா நண்பன், ஹமீம் என்றா நண்பன். ஓகே, அப்ப நிறைய சொற்கள் இருக்குது நண்பனை குறிக்கிற. அப்படிங்கிற ஜமீல் அண்டிக்குது, ஜமீல் என்றாலும் கருத்துன்னா நண்பன். சரியா? ரைட். அப்ப எதிர்கருத்து சொற்களையும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஏண்டா 5 மார்க்ஸுக்குள்ள கேள்வியாக வருது. கட்டாய வினா தானே. அப்ப லேசா மார்க்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு பகுதி ஒன்றுதான் இது. ரைட். அடுத்தது என்ன? ஒவ்வொரு வாக்கியத்திலும் உள்ள இடைவெளிக்கு பொருத்தமான இலக்கத்தை அடைப்புக்குறியிலிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. ரைட். இதுல பாருங்க, இலக்கம் என்ன எல்லாமே பிஅஷரா, அதே போல ஹம்ஸ், ஹாமிஸ், ஹம்ஸ், வாஹிதுன் வ அர்பஈன், வாஹிதுன் வ அர்பஊன், அஹதுன் வ அர்பஊன், மியத்துன் வ ஸலாஸூன், மியத்துன் வ ஸலாஸீன், ஸலாஸூன் அண்டிக்குது. இஸ்னா அஷர, இஸ்னை அஷர, இஸ்னை அஷரத அண்டிக்குது. அப்ப எல்லா வினாக்களும் வந்து இலக்கங்களோடு தொடர்பான வினாக்கள். எல்லா வினாக்களும் இலக்கங்களோடு தொடர்பான வினாக்கள். ரைட். உங்களுக்கு விட சொல்லேலுமா? முதலாவதுக்கு ஹாதல் கலமு ரியாலாத்தன் இருக்குது. பிஅஷரத் ரியாலாத்தா, பிஅஷ்ரி ரியாலாத்தா, பிஅஷ்ரூன ரியாலாத்தா. بعشرة ம் பிஅஷ்ரதி பிஅஷ்ரூன என்று வருமா? கடைசி கேட்கிறது எப்படி வராது இல்லையா? பிஅஷ்ரூன என்று வராது. இதுல ரியாலாத் என்பது பன்மேல் இருக்கிறேன்னா, ரியாலாத் என்பது பன்மேல் இருக்குது. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்கள்ல தான் எண்ணப்படுகின்ற பொருள் வந்து என்ன பன்மேல வரும். 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்கள் சலாச, அர்பா, ஹம்சா, சித்தா, சபா, சமானியா, திஸ்ஆ, அஷர. இப்ப 3 தொடக்கம் 10 வரையுள்ள இலக்கங்கள்ல மாத்திரம்தான் என்ன வரும்? அதாவது மஅதூத் எண்ணப்படக்கூடிய பொருளோ எண்ணப்படக்கூடிய நபரோ பன்மையில வாரது. ஏனைய எல்லா இலக்கங்கள்லையும் அந்த குறிப்பிட்ட மஅதூத் வந்து ஒருமையில தான் வரும். அப்படின்னா பன்மையில இருக்குது, ரியாலாத்தன் இருக்குது. அப்ப பிஅஷ்ரூன என்பது வராது. அஷ்ரூன என்பது 20 அது வராது. ரைட். அப்ப பிஅஷரத்தியா பிஅஷ்ரியா? بعشرة ஒண்டா ரெண்டா? அத மெசேஜ்ல சொல்லுங்க பார்க்க. ஒன்று. அப்படியா? சுவரா அவளுக்கு? அத்தான் ஒண்டா ரெண்டா விட? ஒன்னாவது. சுவரா? ரெண்டாவது. அப்படியா? இல்லொண்டு. ஒன்னாவது. சரியா? அதுல சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்குது இல்லைங்கண்ணா. அது என்னண்டா, இப்ப ரியாலாத்த ஒருமை சொல் என்ன? ரியாலாத்த ஒருமை சொல் ரியாலு. ரியால். இந்த ரியால் என்பது ஆண்பாலா பெண்பாலா என்றதுல ஒரு கருத்து வேறுபாடு ஒன்று இருக்குது. ஆண்பால். சுவரா அவளுக்கு? குண்டுத்தா ரைட். வந்து இப்ப இல்ல குண்டுத்தா வரணும்ன்றதல்ல. இப்ப ரூபியத்துன், ரூபியான ரூபா தானே. ரூபியா என்பது ஆண்பால் சுவரா, அதுகளுக்கு தெரியும் பெண்பால். ரூபியா என்பது பெண்பால். சரியா? ஆனா ரியால் என்ற சொல் ஆண்பாலா பெண்பாலா என்றதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. ரைட். ஓகே. ரைட். ஓகே. ஆனா நாங்க இந்த இடத்துல ரியால் என்ற சொல்ல வந்து ஆண்பால் கருத்துல தான் எடுக்கணும். சரியா? ஏன்னா நாங்க அந்த நீங்க சொன்ன மாதிரி தான் அதுல குண்டுத்தா அப்படி ஒண்ணும் இல்லை என்று சொல்றீங்க தானே. அதுல கருத்து வேறுபாடு இருந்தாலும் ரியால் என்ற சொல் மகன் என்ன ஆண்பால். ரியால் என்பது ஆண். ரைட். அப்ப ரியால் ஆண்பாலா இருந்தால் இலக்கம் எப்படி வரணும்? பெண்பால வரணும். சரியா? இலக்கம் வந்து பெண்பால வரணும். ரைட். அப்ப பிஅஷரத்து ரியாலாத் என்று வரும். ஹாதல் கலமு பிஅஷரத்து ரியாலாத் என்று வரும். சரியா? ரைட்.
அடுத்தது பாருங்க, லிகுல்லி வாஹிதின் கிதாஇன் மினல் ஹல்வா இருக்குது. கிதாஇன் மினல் ஹல்வா, லிகுல்லி வாஹிதின் கிதாஇன் மினல் ஹல்வா. ரைட். இதுல கிதா என்பது அந்த ஒருமை சொல்லா பன்மை சொல்லா? பன்மை. பன்மை என்ன? பன்மை. சரி, ஓகே, பன்மை சொல். அப்ப இது ஒருமை என்ன? கத்தியோன். கிதாஅத்துன். 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 சரியா? கிதாஅத்துன்டா கருத்து தெரியுமா? கிதாஅத்துன்டா என்ன கருத்து? துண்டு துண்டு. சரியா? ஒரு பீஸ், ஒரு துண்டுக்கு சொல்றது கிதாஅத்துன். ரைட். அப்ப இது வந்து பெண்பால் இருக்குதானே? கிதாஅத்துன் ஏண்டா கடைசி குண்டு தாய்க்கிற இல்லையா? இப்ப தெளிவாகவே அது பெண்பால் சொல். இது பெண்பாலா இருந்தா இலக்கம் என்ன வரணும்? ஆண்பால்ல மூணாவது வரும். மூணாவது வரும். இல்லைங்களா? லிகுல்லி வாஹிதின் ஹம்சு கிதாஇன். ஹம்சு கிதாஇன் மினல் ஹல்வா. ஹல்வாண்டா என்ன? இனிப்பு இனிப்பு பண்டம். சரியா? இனிப்பு பண்டம், ஸ்வீட். ரைட். அப்ப லிகுல்லி வாஹிதின் ஒவ்வொருவருக்கும் இனிப்பு பண்டத்துல இருந்து 5 துண்டுகள் வழங்கப்படும். அதுதான கருத்து. ரைட். அடுத்த வாரம் அப்ப ஹம்ஸா ஹம்ஸ். அப்ப உங்களுக்கு தெரியும் 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்கள்ல மஅதூத் எண்ணப்படக்கூடியது எப்போதும் பன்மையாக வரும். ஐட ஒருமை சொல்லத்தான் நாங்க பாக்குறது, முப்ரத பாக்குற ஒருமை சொல். அது ஆண்பாலாக இருந்தால் இலக்கம் பெண்பாலாக வரும், அது பெண்பாலாக இருந்தால் இலக்கம் ஆண்பாலாக வரும். சரியா? ரைட். மூணாவது பாருங்க, ஜாஅ தாலிபன் அண்டிக்குது. ரைட். வாஹிதுன் வ அர்பஈன, வாஹிதுன் வ அர்பஊன, அஹதுன் வ அர்பஊன. என்ன விட வரும்? வாஹிது வ அர்ப எத்தனாவது விட? ஒன்றா, ரெண்டா, மூணா? ரெண்டாவது விட. சரியா? ரைட். ஓகே. ஜாஅ வாஹிதுன் வ அர்பஊன. சரியா? எத்தான் விடையாக வருமா? வாஹிதுன். அஹது அர்பஊனன்றது பிழை, எப்படியுமே பிழை. இல்ல, வாஹித் என்ற சொல் முதலாவது இருக்கிறாங்க சரி, ஆனா வார்பஈன் என்று வந்திருக்குது. ரைட். அது அந்த இடத்துல பிழை. ஓகே. வாஹிதுன் வ அர்பஊன் என்று தான் வரணும். சரியா? ஜாஅ வாஹிதுன் வ அர்பஊன தாலிபுன். ரைட். நாலாவது என்ன? ஃபித்தாயிரத்தி முசாஃபிர். மியத்துன் வ ஸலாஸூன், மியத்துன் வ ஸலாஸீன், ஸலாஸூன் அண்டிக்குது. என்ன? என்ன விட வரும்? மிஅத்துன் வ ஸலாஸூன். மியத்துன் வ ஸலாஸூன். சரியா? மியத்துன் வ ஸலாஸூன் முசாஃபிர் என்று வரும். ரைட். அடுத்து இந்த அளவு ஹார்டா ஒரு எக்ஸாம் வருமான்னு நான் நினைக்கல. சரியா? இப்படி 41 130 சந்திக்கிறதா. ஆனா கடந்த காலங்கள்ல 2024 23 பார்த்தா இந்த அளவுக்கு வந்தில்லை. ஆனாலும் மிக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். 1 2க்கு என்ன சட்டம், 3 தொடக்கம் 10 வருங்காட்டியும் என்ன சட்டம், 11 12க்கு என்ன சட்டம், அதே போல 13 தொடக்கம் 19 வருங்காட்டியும் என்ன சட்டம், 20 30 40 50 60 70 90 வருங்காட்டியும் என்ன சட்டம், 21 22 31 32 41 42 என்ன சட்டம், 23 29 33 39 43 49 என்ன சட்டம் என்ற மாதிரி அவளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்பதான் அவளுக்கு அது பிளேஸ். சரியா? ரைட். அடுத்த வாரம் கடைசி கேள்வி என்ன? ரஅய்து லாஇபாத்தின் ஃபில் மல்அப். ஓகே. இங்க இந்த சிக்கல் ஒன்றிக்கிற விளங்குறா? ரஅய்து லாஇபாத்தின் ஃபில் மல்அப். இந்த விடையெல்லாம் சரியா? 12 12 12 சரியா? விடையெல்லாம் அது தனிக்கின சின்ன ஒரு சிக்கல் ஒன்றிக்கிறேன்டா. 1 11 12க்கு அந்த மஅதூத் எண்ணப்படக்கூடியது ஒருமையில தான் வரும். 3 தொடக்கம் 10 வரை உள்ள இலக்கங்கள்ல மாத்திரம்தான் மஅதூத் பன்மையில வரும். ஆனா இங்க எப்படி வந்திருக்கிற? பன்மையில வந்திருக்கிற. ஆனா தந்திக்கிற இலக்கம் என்ன? 12. 12 12 12 12 12. அப்ப இங்க ஒன்றோ ஆண்பால வந்தால் எப்படி வரும்? 12 என்று வரும். பெண்பால வந்தால் 12 என்று வரும்.
ஓகே, அப்ப ரஐது இஸ்னை அஷர லாஇபன் என்று வரும். ரஐது இஸ்னை அஷர லாஇபன் ஃபில் மல்அப் அல்லது ரஐது இஸ்னதை அஷரத லாஇபத்தன் ஃபில் மல்அப் என்று வரும். இப்ப இங்க தரப்பட்டிருக்கிற வினா வந்து பொருத்தம் குறவு இல்லையா? ரைட். ஏண்டா 12 பொருத்த மட்டும் இல்ல, 12 மஅதூத் எண்ணப்படக்கூடியது பெண்பாலாக இருந்தால் அததுடைய 2 பகுதிகளும் பெண்பாலாகவே வரும். இப்ப உதாரணமாக ஷஜரா பெண்பால் தானே, அப்ப இஸ்னதா அஷரத ஷஜரதன் என்று வரும். மரங்களை என்று நஸ்புடைய நன்மையில வந்தால் மஃபுல் பிஹா வந்தால் இஸ்னதை அஷரத ஷஜரத்தன் என்று வரும். ஆண்பால் உதாரணமாக கலம் என்ற ஆண்பால் தானே, அப்ப இஸ்னா அஷர கலமன் அது நஸ்புடைய நிலைமையில, அதாவது செயற்படு பொருளாக வரக்கொள்ள இஸ்னை அஷர கலமன் என்று வரும். இப்ப இங்க வந்து விட கேள்வியும் விடையும் பொருத்தம் இல்லாத முறையில் சரி. ஓகே, விளங்கினா? அப்ப இலக்கத்தோடு தொடர்பு படுத்தி எப்படியுமே வளமையாக கட்டாயமா ஒரு வினா வரும் என்பதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொண்டா நல்ல இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அடுத்த கேள்வி என்ன? மொழிபெயர்க்கிறது. ரைட். மொழிபெயர்க்கிறது வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே அல் அரபியத்துல் நாஸியின்ல பார்ட் 1 பார்ட் 2 அந்த 2 புக்ல இருந்து தான் எடுக்கிறது. ரைட். அப்ப அந்த அடிப்படையில நீங்க இந்த கேள்விகளுக்கான புள்ளிகள் உங்களுக்கு வேணும் என்றிருந்தால் நீங்க என்ன செய்யணும்? முழுமையாக தயாராகணும். புக்கு 2ஐயும் நல்லா படிச்சு கொள்ளணும். சரியா? புக் 2ஐயும் நல்லா படிச்சு கொள்ளணும். ரைட். அதுல பாருங்க, முதலாவது மின் ஃபதுலிக் ஐனல் மஅமல் அல் மஅமல் ஃபி தௌரி ஸாலிஸ். அந்த மொழிபெயர்ப்பு சொல்லுங்க பாக்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஆய்வுக்கூடம் எங்கே? ஆய்வுக்கூடம் 3வது. ஓகே, சரியா? ரைட். தயவு செய்து எக்ஸ்கியூஸ் மீ மின் ஃபதுலிக் ப்ளீஸ் அல்லது தயவு செய்து ஐனல் மஅமல் ஆய்வுகூடம் எங்கே? ஐனல் மஅமல் ஆய்வுகூடம் எங்கே? அல் மஅமலு ஃபி தௌரி ஸாலிஸ் ஆய்வுகூடம் 3ஆம் மாடியில் உள்ளது. என்ன? அல் மஅமலு ஃபி தௌரி ஸாலிஸ் ஆய்வுகூடம் 3ஆம் மாடியில் உள்ளது. ரைட். ரெண்டாவது என்ன? ஃபர்ஸ்ட்ங்க பார்க்க ரெண்டாவது. يصلي التلاميذ الكثيرون الظهر في المسجد. அதிகமான மாணவர்கள் லுஹரை பள்ளிவாயிலிலே தொழுகிறார்கள். ஓகே, வெரி குட். யுஸல்லி அத்-தலாமீதுல் கஸீரூன அல்-லுஹர ஃபில் மஸ்ஜித். அதிகமான மாணவர்கள், அத்-தலாமீதுல் கஸீரூன் அதிகமான மாணவர்கள் லுஹரை பள்ளியில் தொழுகின்றார்கள் என்று வரும். ரைட். மூன்றாவது வாசிங்க. اللغة العربية 4 حصص وحصة اليوم القراءة. ரைட். اللغة العربية 4 حصص وحصة اليوم قراءة. மொழிபெயர்ங்க பாக்க. அரபு மொழி 4 பாட வேளைகளாகும். இன்றைய பாடவேளை வாசிப்பாகும். பாடவேளை வாசிப்பாகும். ரைட். அல்லுகத்துல் அரபியத்து 4 ஹிஸஸின். ரைட். அரபு மொழி 4 பாட வேளைகளை கொண்டதாகும். சரியா? ஹிஸஸ் அண்ட பாட வேளைகள். ஹிஸத்துன் ஹிஸஸுன். சரியா? அரபு மொழி 4 பாட வேளைகளை கொண்டதாகும். வஹிஸத்துல் யௌம் கிராஅ இன்றைய பாட வேளை கிராஅத் ஆகும், வாசிப்பாகும். சரியா? ரைட். ஓகே. நாலாவது. வாசிங்க. يحمل الوالد السكر والدجاج والزيت அதுக்கு மேல நாலாவது. المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن اللعين. ஓகே, வெரி குட். المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف. படிச்சுக்கிறீங்களா? இத இப்படி ஒரு வாக்கியம் ஒன்று படிச்சுக்கிறீங்களா?
அல் முஃமினுல் கவிய்யு ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் ضعீஃப். படிச்சுக்கிறாப்புல. கருத்து தெரி இல்ல சொல்லவா? ரைட். என்ன கருத்து தெரியாது அப்படியா? படிச்சுக்கிறீங்களா? நாசின்ல இப்படி ஒரு வாக்கியம் உண்டு இல்ல, இல்லையா? நான் ரைட். ஹத் எழுத வாரத்துல வந்திக்கிறேன். ரைட். அப்ப நாசின் புக்ல வெறுமனே நீங்க பாடத்தோடு இருக்கிறத மட்டும் படிச்சா போதாது. வழங்கினா அதாவது வஹ்தாண்டோ அல்லது தருஸ் ஹைவாரண்டிக்கிற இல்லையா, அதை மட்டும் படிச்சா போதாது. சம்டைம் இப்படி ஒரு வாக்கியத்தை நீங்க ஆஹ், காணலாம். அவங்க எதுக்கு போட்டிருப்பாங்கன்னு சொன்னா ஹத்துல் அரபி, நீங்க அரபு எழுத்த பழகுறதுக்காக வேண்டி அவங்க இன்சஹ் பிறகு செய்கன்னு சொல்லிட்டு சில வாக்கியங்களை தந்திருப்பாங்க தானே. அதுல இருந்து கூட ஒரு வாக்கியம் இப்படி வரையிலும். அப்ப இத பொருள் யாரு தெரியும்? அல் முக்மினுல் கவியு அண்ட கருத்து என்ன? பலமுள்ள விவசாயி சிறந்தவன், மேலும் விவசாயி அல்ல, முக்மின், பலமுள்ள விசுவாசி. விசுவாசி. ரைட், ஓகே. பலமுள்ள பலமான முக்மினா, பலமான முக்மின் அல்லது பலமான விசுவாசி. சிறந்தவர், ஆஹ் மேலும் பலவீனமான விசுவாசி அல்லாஹ்விடத்தில் மிகவும் விருப்பமானவன். இல்ல, அப்படி அல்ல. முதலாவது சரி, இரண்டாவது சொன்னது கொஞ்சம் பொருத்தம் போதா. ரைட். அல் முக்மினுல் கவியு அண்டா வேற யாருக்காவது சொல்லலுமா? படிச்சிருந்தா ஞாபகப்படுத்தி சொல்லலாம். ரைட். பலமான முக்மின், பலமான விசுவாசி, பலமான இறை விசுவாசி, கைருன் சிறந்தவர், வ அஹப்பு இலல்லாஹி அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவர். ஹைருன் வ அஹப்பு இலல்லாஹி, சரியா, சிறந்தவரும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவருமாவார். மினல் முஃமினில் ضعீஃப், பலவீனமான விசுவாசியை விட. இந்த மின் என்பது விட என்ற கருத்துல வர விடவும். அப்ப பலவீனமான விசுவாசி இறை விசுவாசியை விடவும் பலமான இறை விசுவாசி பலமான முஃமின், சரியா, சிறந்தவரும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவரும் ஆவார். விளங்கினவளுக்கு? பலமான முஃமின் பலவீனமான முஃமினை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவரும் சிறந்தவரும் ஆவார் என்றதான் கருத்து. விளங்கினா? ஓகே, ஓ சரி. ரைட். ஓகே. அஞ்சாவது வாசிங்க. அஞ்சாவது வாசிங்களே. يحمل الوالد السكر والدجاج والزيت، وهشام يحمل الحلوى والفاكهة والشاي. மொழிபெயர்ங்க பார்க்க. தந்தை சீனியையும் கோழியையும் எண்ணெயையும் சுமக்கிறார். மேலும் ஹிஷாம் இனிப்பு பண்டங்களையும் பழங்களையும் தேயிலையையும் சுமக்கிறார். ஓகே, சரியா? ரைட். யஹ்மிலுல் வாலிது, தந்தை சுமக்கிறார். அசுக்கர், அசுக்கரன கருத்து என்ன? சீனி. வத்துஜாஜ்,
இல்லை தஜாஜன்னு சொல்றேன்னா, ரைட். கோழி, ஜைட், ஜைட்னா எண்ணெய். அப்ப சீனியையும் கோழியையும் எண்ணெயையும் தந்தை சுமக்கிறார். வ ஹிஷாம், வ அண்டா மேலும், அந்த மேலுமண்டிக்கிறது வ, ரைட். அதையும் மொழிபெயர்த்தா நல்ல வேணா, எக்ஸாம்ல மிஸ் பண்ணாம அதையும் சேர்த்து மொழிபெயர்த்து கொண்டு போங்க. வ ஹிஷாம், மேலும் ஹிஷாம் இனிப்பு பண்டத்தையும் பழங்களையும் தேயிலையையும் சுமக்கிறார். ரைட், ஓகே. ரைட். ஆறாவது என்ன? மதா ஹலர்த மினல் மதீனத்தி யா அபி, ஹலர்து கபுல சாஅத்தின். ரைட், மொழிபெயருங்க பார்க்க. மதா ஹலர்த மினல் மதீனத்தி யா அபி, ஹலர்து கபுல சாஅத்தின். மொழிபெயருங்க. எனது தந்தையே, நகரத்திலிருந்து நீ எப்பொழுது சமூகம் அளித்தாய்? ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பு நான் சமூகம் அளித்தேன். வெரி குட், ஓகே. மத்தா ஹலர்த யா அபி என்று வெளிப்பண்டு வந்தால் நீங்க அந்த வினைச்சொல்ல வாசிக்கொள்ள முன்னிலையில தான் வாசிக்கணும் வேணா. இப்ப யா அபி, யா அஹி, யா ஃபாத்திமா, யா ஜைனப், யா உம்மி என்ற அந்த முன்னிலையில வெளிப்பண்டு வந்தால் நீங்க அந்த வினைச்சொல்ல வாசிக்கொள்ள முன்னிலையில தான் வாசிக்கணும். ஓகே. அப்ப மத்தா ஹலர்த, நீர் எப்போது சமூகம் அளித்தீர்? மினல் மதீனத்தி, ரைட், நகரத்திலிருந்து, யாபி என்னுடைய தந்தையே. ஹலர்து கபுல சாஅத்தின், நான் ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னர் சமூகம் அளித்தேன். ரைட். ஏழாவது, ஹாதிஹி ருசுமாத்துன் ஜமீலத்துன் அந்தி ரஸ்ஸாமத்துன். ஏன்னா அந்தி என்று வாசித்தேன், நாங்கள் இருக்கிற பெண்பால். அந்தி ரஸ்ஸாமத்துன் ஜையிதத்துன் யா மரியம். ஓகே, இதை மொழி பேருங்க பார்க்க. ஹாதிஹி ருசுமாத்துன் ஜமீலத்துன் அந்தி ரஸ்ஸாமத்துன் ஜையிதத்துன் யா மரியம். மொழி பேருங்க. இவை அழகிய ஓவியங்கள். மரியமே, நீ ஒரு சிறந்த ஓவியன். ரைட், இவை அழகிய ஓவியங்கள். சரியா? இந்த ஓவியங்கள் அழகானவைன்னு சொன்னா சரியா? இந்த இடத்துல இந்த ஓவியங்கள் அழகானவை என்று சொன்னா சரியா? சொல்லுங்களே. இந்த ஓவியங்கள் அழகானவை என்று சொன்னா சரியா? இல்லையானா? அப்படி சொல்லணுமாக இருந்தால் ருசுமாத் என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் என்று வந்திக்கோணும். ஹாதிஹி ருசுமாத்து ஜமீலத்துன் என்றால் இந்த ஓவியங்கள் அழகானவை என்று வரும். அப்படி இங்கு இல்லை, அலிஃப்லாம் இல்லை. ஹாதிஹி ருசுமாத்துன், ஹாதிஹி ருசுமாத்துன் ஜமீலத்துன் அண்டுதான் நிற்குது. இவை அழகான ஓவியங்கள், இவை அழகான ஓவியங்கள். அந்தி ரஸ்ஸாமத்துன் ஜையிதத்துன் யா மரியம், மரியமே நீ ஒரு சிறந்த ஓவியர். சரியா? சிறந்ததொரு ஓவியர். மரியமே நீ சிறந்ததொரு ஓவியர். அந்தி ரஸ்ஸாமத்துன், சரியா? ரஸ்ஸாமத்துன் தன்மையில் இருக்குதுன்னா ஜையிதத்துன் அலிஃப்லாம் இல்லை தானே. இப்ப ஒரு ஓவியர் என்ன அர்த்தத்துல வர. அந்தி ரஸ்ஸாமத்துன் ஜையிதத்துன் யா மரியம், மரியமே நீ சிறந்ததொரு ஓவியர் என்று வரும். ரைட். அடுத்த பாருங்க. வசல உஸ்மானு இலல் பைத் சரீஅன் ஃபத்தஹல் பாப வதஹப இலா வாலிததிஹி ஃபில் மத்பஹ். இது எப்படி வர? இதை சொல்லுங்க பாக்க. வசல உஸ்மானு இலல் பைத் சரீஅன், உஸ்மான் வீட்டுக்கு விரைவாக வந்தான். அப்படித்தானே? உஸ்மான் வீட்டுக்கு விரைவாக வந்தடைந்தான். ஃபதஹல் பாப, கதவை திறந்தான். வதஹப இலா வாலிததிஹி ஃபில் மத்பஹ், இன்னும் சமையல் அறைக்குள் உள்ள தனது தாயிடத்தில் சென்றான். தாய்க்கு சென்றான் என்று சொல்லுகிறானே, அப்ப தாயிடத்தில் சென்றான். சமையல் அறைக்குள் உள்ள தனது தாயிடத்தில் அவன் சென்றான் என்று வரும். ரைட். ذهب علي إلى المطار لأن والده سافر. ரைட். இது எவ்வளவு தெரியுமா? ذهب علي إلى المطار, அலி
விமான நிலையத்திற்கு சென்றான். லிஅன்ன வாலிதஹு சாஃபர, ஏனெனில் அவனுடைய தந்தை பிரயாணம் செய்தான். இங்க வந்து இப்படி வராது, பொருத்தம் இல்ல. சாஃபர் என்று வராது, எப்படி வந்திருக்கணும் சொல்லுங்க பார்க்க. லிஅன்ன வாலிதஹு என்று வந்து எப்படி வரும்? முசாஃபிருன். முசாஃபிருன் அண்டுதான் வரணும், அப்படித்தானே? லிஅன்ன வாலிதஹு முசாஃபிருன் என்று வரதுதான் பொருத்தம். ஆனா இதை மிஸ் ஆகிக்குது. அப்ப ஏனெனில் அவனுடைய தந்தை ஒரு பிரயாணி என்ற கருத்துல தான் வாருது. ரைட், சரியா? அடுத்த பாருங்க, கடைசியா அத்துஃபض்லீனல் புர்துகால அமி துஃபாஹ. உஃபض்லில் புர்துகால, அது எப்படி வார? அத்துஃபض்லீனல் புர்துகால அமி துஃபாஹ உஃபض்லில் புர்துகால, அங்க எப்படி வரும்? நீ தோடம்பழத்தை விரும்புகிறாயா அல்லது அப்பிள் பழத்தையா? நான் தோடம்பழத்தை விரும்புகிறேன். ஓகே, நீ தோடம்பழத்தை விரும்புகிறாயா அல்லது அப்பிள் பழத்தையா? நான் எதை விரும்புகிறேன்? தோடம்பழத்தை விரும்புகிறேன். சரியா, நான் தோடம்பழத்தை விரும்புகிறேன். பல்லலண்டா மேலாக கருதினான், சிறப்பாக கருதினான். ப்ரெஃபர் பண்ற, இந்த ஆங்கிலத்திலிருந்து சொல் பயன்படுத்துறடியா, ப்ரெஃபர். ரைட், அதான் சொல் பல்லல. ரைட், அது ஃபض்லீனல் புர்துகால அமி துஃபாஹ. நீ தோடம்பழத்தையா அல்லது அப்பிள் இல்ல, நீ தோடம்பழத்தை விரும்புகின்றாயா அல்லது அப்பிள் பழத்தையா? உஃபض்லில் புர்துகால, நான் தோடம்பழத்தை விரும்புகிறேன் என்று வரும். சரியா? ரைட். அப்ப மொழிபெயர்ப்பு அரபிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது வந்து அவளுக்கு கடினமான ஒரு பகுதி ஒன்றல்ல. சரியா, அவளுக்கு அழகா மொழிபெயர்க்கலாம். அப்ப நீங்க மொழிபெயர்க்கல கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான், பிறந்த காலம் வந்தா இறந்த காலமாக இருக்கணும். பன்மைகள் வந்தால், பன்மை சொற்கள் வந்தால் பன்மையில மொழிபெயர்க்கணும். கேள்விக்குறியோட ஒரு வாக்கியம் ஒன்று இருந்தால் கட்டாயமா தவறாம கேள்விக்குறி என்று போடணும். அப்ப இஸ்முல் இஷாராக்கள் வார இடத்துல கவனமாக மொழிபெயர்க்கணும். சரியா? இப்ப இதெல்லாத்தையும் கருத்துல கொண்டு மொழிபெயர்த்தால் உங்களுக்கு அந்த 10 புள்ளிகளையும் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அதே மாதிரி பாருங்க, தமிழ்ல இருந்து அரபிக் அல்லது ஆங்கிலத்துல இருந்து அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கிறது, அது வந்து நீங்க கொஞ்சம் நிதானமாக யோசிச்சுதான் விட எழுதணும். சரியா? இப்ப நீங்க பாருங்க, ஒன்னாவது என்ன, சிற்றுண்டு சாலை நூலகத்துக்கு முன்னால் முற்றத்தில் அமைந்துள்ளது. உண்மையில இதுல வந்திருக்கின்ற வாக்கியங்களும் கூட, சரியா, இதுல வந்திருக்கின்ற வாக்கியங்களும் கூட நாசியில வந்திருக்கின்ற சொற்கள் தான் அல்லது வசனங்கள் தான். சரியா? அப்ப நீங்க வந்து கஷ்டம் என்று சொல்றதுக்கு இல்ல, விளங்கினா? ஏன்னா நீங்க நாசியில் நல்ல முறையில படிச்சேன்னு சொன்னா அவங்களுக்கு இன்ஷால்லா எழுதலாம். ரைட். அப்ப இதுல பாருங்க, சிற்றுண்டி சாலை நூலகத்துக்கு முன்னால் முற்றத்தில் அமைந்துள்ளது. இப்படி இப்படி வாக்கியம் பாரு, சொல்லுங்க பாக்க. ஒன்னாவது என்ன சொல்வாரு? சிற்றுண்டி சாலை எங்க இருக்குதா? நூலகத்துக்கு முன்னால் இருக்குதா? முதல் இதுனா சரி, சிற்றுண்டு சாலை நூலகத்துக்கு முன்னால் உள்ளது. அது எப்படி எழுது? சிற்றுண்டு சாலைக்கு என்ன சொல்றது? அல் மக்சஃபு. மக்சஃபு. சரியா? அல் எப்படி வரும்? அல் மக்சஃபு. ரைட், அல் மக்சஃபு. மீம் காஃப் சாது ஃபா. அல் மக்சஃபு. அமாமல் மக்தபதி. அமாமல் மக்தபதி. ஓகே. ஃபில் ஃபினாஇ. ஃபில் ஃபினாஇ. சரியா, இதான் விட. ஃபில் ஃபினாஇ. ரைட். அல் மக்சஃபு அமாமல் மக்தபதி ஃபில் ஃபினாஇ. அல் மக்சஃபு அமாமல் மக்தபதி ஃபில் ஃபினாஇ. ரைட். சிற்றுண்டி சாலை நூலகத்துக்கு முன்னால் முற்றத்தில் அமைந்துள்ளது. ரைட். அதே மாதிரி அடுத்த வாக்கியத்தை பாருங்க, நான் அபூபக்கர், நான் சூடானை சேர்ந்தவன், என்ன ஆச்சரியம், உமது பெயர் என்ன? சரியா? இது எப்படி வரும்? நான் அபூபக்கர், அது எப்படி சொல்றது? أنا أبو بكر. அன அபூபக். ஓகே, அன அபூ பக். ரைட், அபூபக் இக்கிரமா அடிப்போமே. அபூபக் ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. ஏன்? அபூபக் இருக்காங்க, அங்க முற்றுப்புள்ளியும் நீக்குது. நான் சூடானை சேர்ந்தவன், அது எப்படி சொல்றது? أنا سوداني. அன சூதானியுன். சூதானி.
ஆனா சூதானியுன் அவருக்கு என்ன ஆச்சரியம், ஹவ் வண்டர்ஃபுல், முனத்தரம் புதுமையாக்குது. மா அஜப், ஓகே, மா அஜப என்று சொல்லலாம். வேற மா அஜப என்று சொன்னாலும் சரி, அப்படி இல்லாட்டி வேற என்ன சொல்லிக்குது? அஜபன் என்று சொல்ல நிக்கிறோம் இல்லையா, அஜபன், ரைட், அதையும் சொல்லலாம். அஜபன் ஆச்சரியம், ஆச்சரியமானது, என்ன ஒரு ஆச்சரியம், அஜபன். உமது பேர் என்ன? மஸ்முக, மஸ்முக்க, ரைட், மஸ்முக்கனா மஸ்முக்க, மஸ்முக்க, சரியா, மஸ்முக்க கேள்வியா, மஸ்முக்க, ரைட். அப்ப ஒவ்வொரு சொல்லாக நீங்க பார்த்தா லேசாக மொழிபெயர்க்கலாம், சரியா? அது அல்லது ஒவ்வொரு வாக்கியமாக, ஒரு பெரிய வாக்கியத்துல பாருங்க, நான் அபு பக்ர், அதை ஃபர்ஸ்ட் எழுதுறது. ஆனா அபு பக், நான் சூடானை சேர்ந்தவன், ஆனா சூதானி ஜூன், அதை அடுத்த வாக்கியமாக எழுதுறது. என்ன ஆச்சரியம், அஜபன், மா அல்லது மா அஜப, என்னது ஒரு ஆச்சரியம், உமது பேர் என்ன, மஸ்முக் அன்று ஒவ்வொரு துண்டு துண்டாக அல்லது கட்டம் கட்டமாக எழுதினா எழுதலாம் இன்ஷா அல்லாஹ், சரியா, ரைட். அதே போல அடுத்தது பாருங்க, அப்துல் பாசித் புதிய மாணவனிடம் முத்திரை பற்றி கேட்கிறார். இது எப்படி எழுதுற? அப்துல் பாசித் புதிய மாணவரிடம் முத்திரை பற்றி கேட்கிறார். ஒன்னாவது என்ன என்ன சொல் வரணும்? கேட்கிறார் என்ன சொல்லிட்டானே வரணும், கேட்கிறார், அப்படித்தானே, சரியா, ரைட். கேட்கிறார் என்ன காலத்தில் இருக்குது, சிறந்த காலமா நிகழ்காலமா? என்ன காலம்? நிகழ்காலம். அப்ப நிகழ்காலத்துல கேட்கிறாருக்கு என்ன சொல் சொல்லுங்க பாக்க? யஸ்அலு, எஸ் அலு, என்ன சொல், எஸ் அலு. இப்போ அடுத்தது என்ன சொல் வரணும்? அப்துல் பாசித், அப்துல் பாசித் யாரு கேட்கிறார்ன்றது அடுத்த சொல்லாக வரணும். அப்துல் பாசித், அப்துல் பாசித், ரைட் ரைட். அடுத்தது என்ன கேட்கிற, யாரிடம் கேட்கிறார் என்றதாக எழுதணும், ரைட், அல்லது எதனை கேட்கிறார் என்றதையும் எழுதலாம், சரி, எப்படியோ. எஸ் அல் அப்துல் பாசித் யாரிடம் கேட்கிறாரு? புதிய மாணவரிடம். புதிய மாணவனிடம். இப்ப அத்தாலிபல் ஜதீத அல்லது அத்தில்மீதல் ஜதீத, புதிய மாணவனிடம் அப்துல் பாசித் கேட்கிறார். எதை பற்றி கேட்கிறார்? அபவுட் ஸ்டாம்ப்ஸ். எதை பற்றி கேட்கிறாரு? முத்திரை பற்றி கேட்கிறாரு. அப்ப எப்படி எழுதணும்? அனித்தாபஇ, அனித்தாபிஇ, சரியா, அனித்தாபிஇ, சரியா, அனித்தாபிஇ அல்லது அனித் தவாபிஇ. ஓகே, முத்திரைகள், சரியா, அனித்தாபிஇ அல்லது அனித்தவாபிஇ. ஓகே, இப்ப நீங்க தமிழ்ல வாசிச்சா முத்திரை என்ற சொல் மட்டும்தான் இருக்குது. ஆனா ஆங்கிலத்துல பார்த்தா ஸ்டாம்ப்ஸ் இருக்குது, பன்மேல் இருக்குது. அது பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நீங்க நீங்க எக்ஸாம் பேப்பரை செய்ய கொள்ள இங்கிலீஷையும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நல்ல, அது லேஸ் உங்களுக்கு, சரியா. அப்ப எஸ்எல் அப்துல் பாசித் அத்தாலிபல் ஜதீத அனித்தவாபிய, ரைட், சரி. ஹஸ்ஸானே, நீ ஏன் விளையாட்டு ஆடையை அணியாமல் இருக்கின்றாய்? இது எப்படி வரும்? ஹஸ்ஸானே, நீ ஏன் விளையாட்டு ஆடையை அணியாமல் இருக்கின்றாய்? யா ஹஸ்ஸானே லா மல்பிசு மலாபி. யா ஹஸ்ஸான், ஓகே, யா ஹஸ்ஸான். லா சொல்லுங்கல்ல, why don't you, why என்ற சொல்லுக்கு என்ன அரபு சொல்? லிமாதா, 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 நீ ஏன் அணியவில்லை, அதை எப்படி சொல்றது? நீ அணியவில்லை, நீ அணியவில்லை. லா தல்பஸ், மல்பிசு
லிமாதா லா தல்பஸ். ஓகே. சொல்லுங்க மக்கள், லிமாதா லா தல்பஸ். ஸ்போர்ட்ஸ் க்ளோத்ஸ், விளையாட்டு ஆடைகள். மலாபிசர் ரியாதா. ரைட். ஒன்று உங்களுக்கு முலாஃப் முலாஃப் இலைஹி அமைப்பு எழுதலாம். எப்படி? மலாபிசர் ரியாலத்தி என்று எழுதினாலும் சரிதான். மலாபிசர் ரியாலா. சரியா? அப்படி இல்லாட்டி மலாபிசர் ரியாலா என்ற முலாஃப் முலாஃப் இலைஹி அமைப்பில் இல்லாம சிஃபா மௌசூஃப் அமைப்பில் எழுதினா எப்படி வரும்? அல் மலாபிச அர்ரியாலியத்த என்று வரும். சரியா? அல் மலாபிச ரியாலியத்த. ரைட். ஹஸ்ஸான், யா ஹஸ்ஸான் என்ற சொல்ல நீங்க கடைசி கொண்டு வந்து போட மேலுமே, அதாவது லிமாதா லா தல்பசு ரைட் மலாபிசர் ரியாலா அல்லது அல் மலாபிசர் ரியாதியத்த யா ஹஸ்ஸான் என்று சொல்ல மேலும். ஓகே. அப்ப யா ஹஸ்ஸான் லிமாதா லா தல்பஸ் மலாபிசர் ரியாலா அல்லது அல் மலாபிச அர்ரியாதியத்த என்று சொல்ல மேலும். விளங்கினா? விளங்கினா? சரியா? இப்ப லிமாதா லம் தல்பஸ் போட்டா என்ன கருத்துல வார? லிமாதா லம் தல்பஸ், லம் தல்பஸ் போட்டா ஏன் அணியவில்லை. ஏன் அணியவில்லை என்றுதான் வரும். என்ன? ஏன் அணியவில்லை, லிமாதா லம் தல்பஸ். ரைட். ஏன் அணியவில்லை என்று வரும். அப்ப அணியாமல் இருக்கின்றா என்று வரக்கொள்ள லிமாதா லா தல்பசு மலாபிசர் ரியாலா அல்லது அல் மலாபிசர் ரியாதியா என்று வரும். ரைட். சரியா? ரைட். ஓகே. நான் இன்ஷா அல்லாஹ் இந்த பேப்பரை உங்களோட குரூப்ல நான் போட்டு வைக்கிறேன். நீங்க ஏழுமா இருந்தா மற்ற பகுதிகளை செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்க சுயமாக செஞ்சு பாருங்க. வாக்கியங்கள் அந்த ஒரு சொல்லு கீழால 10 வாக்கியங்கள் எழுதி பாருங்க. ரைட். இந்த இதை பொறுத்த மட்டும் நீங்க சுயமாக செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ். அஃஹமு உஹ்துன் ஷஹருன் அன்னல்லாரா அன்துன்னா மும்தாஸ் ஒன்று சொற்களிக்கிறதானே. அப்ப அதுக்கு நீங்க சுயமாக விட எழுதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்புல நாங்க இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். உங்களுக்கு ஏதும் டவுட் அளிக்கிறா கேட்டுக்கொள்றதுக்கு? இன்ஷா அல்லாஹ். அரபு மொழி பாடம் தொடர்பாக ஏதேனும் டவுட் அளிக்குதா? இல்லாட்டி எல்லாம் தெரியுமா? சார் அதத் மௌதூத் கொஞ்சம் விளங்குது. அதத் மாதூத் நிறைய பேருக்கு கொஞ்சம் சிக்கல் தான். ரைட். எது விளங்குறில்லைண்டு அப்படியாண்டு இல்லை, எல்லாம் விளங்கப்படுத்தணும் முடியா? அப்படி என்றா கொஞ்சம் குழம்புறார். வேற என்ன பிரச்சனை இருக்குது? சார், ஓ அந்த தலைப்புக்கு கீழே எழுத பாருங்கண்ணே. ஓ அதில் என்ன சார் டியூட்டல் இருக்குமா? ஓ டியூட்டி இருக்குது. அந்த டியூட்டன்ல என்ன தலைப்பு வருமென்று தெரியல. குறிப்பிட்ட ஒரு 15-16 தலைப்பு கீழால வாக்கியங்கள் எழுதின டியூட்டன் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தாரணே. அதான் சரியா? சார். ஓகே. ரைட். வேற வேறொன்றும் இல்லை. சரி. நாங்க கடைசியா பார்த்த வாக்கியத்துல அந்த ஹஸ்ஸான் ஹஸ்ஸான் தானே நான் சொன்னேன். என்னன்னா அதுல கஸ்ஸான் தானே இருந்துச்சு. அப்படித்தானே? ஓகே. அப்ப கஸ்ஸான் வர கொள்ள ஹஸ்ஸான். ஓகே. அந்த உங்களோட பாட புத்தகத்துல எப்படி வர ரஸ்ஸான் வருது இல்லையா? அப்படித்தானே? ரைன் 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 சீன் அலிஃப் நூன் ரஸ்ஸான். ரைட். ஓகே.
சரி, மற்றபடி எல்லாம் கிளியரா விளங்குச்சு தானே எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே. ஓ சார். இந்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் செமினார் ஒன்று மாதிரி செய்யணும். அது இன்னும் பிளான் பண்ணிக்கொள்ளல. சரியா ஃபாத்திமா? நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு மாடல் பேப்பரோட குறிப்பிட்ட சில பயிற்சிகள் செமினார்ண்டா இப்படித்தான். நீங்கள் நாசீனா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக படிச்சிருப்பீங்கன்னா, ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க அல்லது பார்ட் டைம் மதரசா ஒன்றில் போய் இது படிச்சிருப்பீங்க. நாங்கள் எங்கட இபிசி ஊடாக நடக்கிற வகுப்புகளை மாத்திரம்தான் எங்களுக்கு அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ள கிடைக்கல. அப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேப்பர் டிஸ்கஷன் தான் செஞ்சுட்டு போகிறோம். அப்போ பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு டேட் ஒன்று எடுத்து அதில் ஒரு செமினார் ஒன்று மாதிரி செய்ய பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். அப்போ நான் முடிச்சுக்கொள்றேன் அப்போ இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகேயா? சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.